ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு சிக்கன் ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டார்டர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்மளும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் சிக்கன் 65 எடுத்திருக்கேன். இது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக தக்காளி ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் சின்ன சின்னதாக வெங்காயம் ஒரு பவுல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா வினிகரில் ஊற வச்சுட்டு அதை நான் க்ராஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் ஸ்டார்டருக்கு நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்த போகிறோம். ஸோ சுகரை நம்ம எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் அதில் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துட்றேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். ஆனியனும் நல்லா வதங்கணும், அதோட பச்சை ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டார்டர் நாங்கள் நார்த்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்காக இதை செஞ்சு காமிக்கிறேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினா போதும், கிரேவி பதத்துக்காக வேண்டாம். ஸோ நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் 65 அது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சிக்கன் கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா அதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதில் சிக்கன் 65ல் ஆல்ரெடி காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த நம்ம பண்ணுற ஸ்டார்டருக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக உப்பும் காரமும் போட்டால் போதும். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சிக்கன் ஸ்டார்டர் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதில் வினிகரில் ஊற வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பச்சை மிளகாயை நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இந்த ஸ்டார்டரில் காரம் அதிகமாக போடலை. ஸோ மைல்டாக தான் இருக்குது, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு. உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க இந்த பச்சை மிளகாயை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈவனாக இருக்கும். சிக்கன் ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மயோனைஸ் கூட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை சீக்கிரம் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.